அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்துடைய சோடசக்கலை நேரம். எல்லா மாதமும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ அந்த ஒவ்வொரு விஷயங்களாக கண்டிப்பாக நடக்க தொடங்குங்க. ஏன்னா இந்த நேரமானது நம்ம யாரோ ஒருத்தங்க சொல்லி கொடுத்த நேரம் கிடையாது. பல ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தக்கூடிய சூக்ஷ்மமான நேரம். அப்படிப்பட்ட சோடசக்கலை நேரம் நாளைக்கு எந்த நேரத்தில் வந்திருக்குங்கிற அற்புதமான பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாளில் நம்ம சோடசக்கலை நேரம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மனசில் சில நினச்ச வேண்டுதல்கள் நம்ம நிறைவேற்றிக்கிறதுக்கும் ஒரு சூக்ஷ்மமான ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இது அகத்திய முனிவருடைய பாடல் மூலமாக இந்த உலகுக்கு அறியப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், எப்படிலாம் நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இது. வளர்பிறையில் இந்த பிரதமை முதற்கொண்டு பௌர்ணமி வரக்கூடிய 15 திதிகளும், தேய்பிறையில் பிரதமை முதற்கொண்டு அமாவாசை வரக்கூடிய 15 திதிகளும் இருக்குது. திதினா கலைகள். இப்படி 15 திதிகள் அல்லாமல் 16ஆவதாக உள்ள ஒரு கலை தான் சோடசக்கலை. இந்த ஒரு நேரமானது நமக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி. அந்த திருமூர்த்தி தான் இந்த நேரத்தை அருள் புரிகிறார். அதாவது வெறும் 5 நொடிகள் மட்டுமே நமக்கு அருள் புரிகிறார். இந்த 5 சொடக்கு போடுகின்ற நேரம், அந்த ஒரு நேரம் இந்த உலகம் முழுவதுமே நமக்கு திருமூர்த்தியோட அருளானது நமக்கு பரவி இருக்கும். இந்த சூக்ஷ்மமான நேரத்தை நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் இவங்க எல்லாம் பயன்படுத்தி அவங்க நினச்சதை எல்லாம் சாதிச்சாங்கங்கிற ஒரு நம்பிக்கை, ஐதீகங்கள் இருக்குங்க. அதாவது இந்த நேரம் எப்படி கணக்கெடுத்துக்குவாங்கன்னா, அமாவாசை திதி முடியறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், அதற்கு அப்புறம் உள்ள 1 மணி நேரம், இதுதான் இந்த 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும்தான், 5 நொடிகள் மட்டும்தான் திருமூர்த்தி அருள் புரிவார். அந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். இந்த 5 நொடியில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியோட ஆளுகையில் தான் கட்டுப்பட்டு இருக்கும். அதாவது நம்ம மனுஷங்கன்னு கிடையாதுங்க, அனைத்து உயிரினங்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் 5 நொடி அந்த ஒரு சூக்ஷ்மத்தில் அதிரும். அந்த நேரத்தில் நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ, எதை நினைத்து தியானம் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு அர்த்தம். அதனால தான் நம்ம வேண்டுதல் எப்பயுமே ஒரே ஒரு இலக்கை நோக்கி, உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது, லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு, சாதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட வேண்டுதல், அந்த ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நம்ம வச்சு இது மாதிரியான நேரத்தில் நம்ம ஒரு தியானம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரம் நமக்கு நாளைக்கு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை திதியானது நமக்கு இன்று பகல் 11:30 மணிக்கு தொடங்கி நாளை காலை 9:09 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது 9 மணி 9 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அப்போ நமக்கு சோடசக்கலை நேரம் நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மணி 9 நிமிஷத்துலேருந்து 10 மணி 9 நிமிஷம். அப்போ 8 மணிலேருந்து ஒரு 10 மணி கரெக்டாக சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ 8 to 10 இந்த 2 மணி நேரம், அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் இதான் சோடசக்கலை நேரம் நமக்கு வருது. இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் தியானம் பண்ணுவாங்க, அது மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு யோகாலாம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், 2 மணி நேரம் அமைதியாக அப்படி உட்காந்துருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கோவில் இல்லாட்டி வீட்டில் உட்காந்து 2 மணி நேரம் அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நினச்சி கேட்கலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு கேட்கலாம், இல்லை கணவருக்கு கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசைகள் இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் தாராளமாக இந்த 2 மணி நேரம் தியானத்தின் மூலமாக கேட்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இப்படி உட்காந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க மனசில் உங்களுடைய வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக இந்த 2 மணி நேரங்கள் நெகட்டிவ்ஸாக எதையுமே நினைக்காம
பாசிட்டிவாக நமக்கு என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணுமோ அந்த ஒரே விஷயத்தை மனசில் நீங்கள் திருப்ப நீங்கள் நினைக்க கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களானது, உங்களுடைய கோரிக்கையானது நிச்சயம் நடக்குங்க. இது நிறைய பேர் ஒரு தடவை 2 தடவை மட்டும் பண்ணிவிட்டு உடனுக்குடனே நமக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய மன வலிமை பொறுத்து நம்ம எல்லா மாதமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி நம்முடைய மன வலிமை பொறுத்து சிலருக்கு சில கர்ம அந்த வினைப்படி நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும், சிலருக்கு உடனுக்குடனே நடக்கும். அதனால் அந்த விடாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்கள் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக நமக்கு அமையுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம சிலருக்கு 2 அப்படி உட்காந்து சொல்கிறப்ப ஏதாவது மந்திரங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதலாக விசேஷமாக இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் ரீங் வசி வசி. ஓம் ரீங் வசி வசி. அதாவது நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நமக்கு வசியமாகி நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயங்கள் சீக்கிரமாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த ஒரு மந்திரத்தை இந்த சூக்ஷ்மமான நேரத்தில் நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துடைய அருளும் நமக்கு திருமூர்த்தி அருளாலையும் நிச்சயமாக நடக்குங்க. இப்போ மந்திரம் சொல்ல முடியாது, நிறைய பேர் பெண்களுக்கு பீரியட்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது தீட்டு காலங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம மந்திரம் சொல்லக்கூட தேவையே இல்லை. நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் கோரிக்கைகள் இதை மட்டுமே நீங்கள் நினச்சி இந்த 2 மணி நேரத்தில் கண்டினியூஸாக நம்ம நினைக்க கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இந்த 5 நொடி, அதாவது 5 சொடக்க போடுகின்ற நேரம் நமக்கு இந்த 2 மணி நேரத்தில் எப்போ வரும்னே இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமாக இருக்குது. அந்த ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கை கூட நமக்கு மாற்றக்கூடிய நேரமாக இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நம்முடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும். ஏன்னா நமக்கு நம்ம அந்த 5 வினாடிக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே பழிக்குங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் சோடசக்கலை நேரம். அதனால் நெகட்டிவ்ஸ் நீங்கள் எதுவுமே நினைக்காம, அடுத்தவங்க நம்ம கெட்டு போகணும் அப்படிலாம் நினைக்காம, பாசிட்டிவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படி முன்னுக்கு வரணும், நமக்கு அடுத்தது லெவலுக்கு என்ன போகணும், எப்படி குடும்பத்தில் இருக்கவங்கள நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றுவதற்கு இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் கடவுளுடைய அருளால் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேர் பயன்படுத்தி ரொம்ப சக்ஸஸ் கொடுத்த ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். அதனால் இந்த அமாவாசையில் வரக்கூடிய இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. நம்முடைய இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.